வடமாகாணத்திலே தனக்கு தேவையான வாக்குகளை சேர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே தான் செம்மணி புதைகுடி விவகாரத்தில் இவ்வளவு காலமும் அக்கறை செலுத்தாத சுமந்திரன் செலுத்தி கொண்டிருக்கிறார். காணி விடுவிப்பிலே மற்றும் பல விடயங்களில் சுமந்திரன் சட்டத்துறையில் ஊடாக மக்களுக்கு தேவையான நல்ல வேலைகளை, நல்ல சேவை திட்டங்களை ஆற்றிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் அடிபடுகின்ற அடிபாடுகள் இவை அனைத்தும் அனுரா தரப்பு என்பிபி கட்சிக்கு ஒரு சாதகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சைக்கிள் கட்சியில இருந்து இப்பொழுது இல்லாவிட்டாலும் மணிவண்ணன் அவர்கள் வெளியே சென்றதின் பிற்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பற்றி, கஜேந்திரனை பற்றி சரியோ தவறோ சில குற்றங்களை பகிரங்கமாக தொலைக்காட்சிகளிலே கூறிக்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே அப்படியான நிகழ்வுகள் மான் கட்சிக்குள்ளே, தங்கு கட்சிக்குள்ளே என்று பலவாறாக நடைபெற்றுக் கொண்டது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையன். ஆம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நன்றி. முகநூலையும் லைக் செய்யுங்கள், தொடருங்கள். டிக்டாக் தளம் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். ஆம், இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது. திகதி குறிப்பிடப்படவில்லை. கட்டாயம் நடத்தியே தீருவோம், நடத்துவோம். அதற்கான செலவுகள் எம்மிடத்தில் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று அனுரா அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் கூறினால் அது பொய்யாகாது. ஆனால் எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் ஆலோசித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆலோசனை மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு அந்த மாகாண சபை தேர்தல் நடத்துகின்ற பொழுது தாங்கள் யாரை வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் என்று பொறுத்து பார்க்கின்ற பொழுது வடமாகாண முதலமைச்சராக யாரை தாங்கள் நியமிப்பது என்று தெரியாமல் அல்லது முடிவெடுக்காமல் அல்லது முடிவெடுப்பதற்கு ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முழுமையான நோக்கோடு, முழுமையான பயணத்தோடு, முழுமையான உத்வேகத்தோடு என்பிபி யாழ்ப்பாணம் நகர்வதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், இந்த என்பிபியினுடைய கட்சி யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் 3 ஆசனங்களை யாருமே தாங்களே நினைக்காத அளவிற்கு அந்த வெற்றியை பெற்றார்கள். அந்த வெற்றி ரஜீவன் அவர்களுக்கோ, இளங்குமரன் அவர்களுக்கோ, சிறிஸ்கந்தராஜா அவர்களுக்கோ கிடைத்த வெற்றி அல்ல. அது அனுராவிற்கு கிடைத்த வெற்றி. என்பிபி கட்சி என்று கூறுவதை விட அதை தாண்டி அனுராவுக்கு கிடைத்த வெற்றி. அனுராவின் மீது தமிழ் மக்கள் வைத்திருக்கின்ற எதிர்பார்த்த அந்த நம்பிக்கை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். சரி, அது ஒரு புறம் இருக்கு. அந்த வெற்றி பெற்றதன் பிற்பாடு அது பிளஸ் மைனஸாக, அதாவது ஏறுமுகம் இறங்கு முகங்களாக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்பிபி கட்சிக்கு சற்று இறங்குமுகமாக யாழ்ப்பாணத்திலே இருந்தாலும் கூட மற்றைய யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள், அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எதிர்கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சியோ, சைக்கிள் கட்சியோ, இபிடிபியோ, இபிஆர்எல் சங்க கட்சியோ, மான் கட்சியோ என்று நாங்கள் பார்க்காமல் இந்த கட்சிகளுடைய நடைமுறைகள், உட்கட்சி பூசல்கள் முக்கியமாக தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு யாழ் மாவட்டத்திலே, வடமாகாணத்திலே பல வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் பார்த்த விடயம். அந்த வெற்றிகளை வைத்து அவர்கள் நகர்கின்ற முறை, அந்த பார்த்த விடயம், அந்த வெற்றிகள் இருக்கின்றன. இருந்தாலும் தாங்களே தங்களுடைய வெற்றிகளை குழப்புகின்ற வகையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதங்கள், அந்த தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள் நடக்கின்ற விதங்கள், அவர்களுக்குள்ளே அடிபடுகின்ற விதங்கள், அதாவது அவர்கள் பதவி போட்டிக்காக, அதாவது தங்களுடைய பதவிக்காக அடிபடுகின்ற போட்டி. உதாரணத்துக்கு பகிரங்கமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால், சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் அடிபடுகின்ற அடிபாடுகள் இவை அனைத்தும் அனுரா தரப்பு என்பிபி கட்சிக்கு ஒரு சாதகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், மக்கள் சலித்து போயிருக்கிறார்கள். இவர்கள் தமிழ் தேசியம் என்று கூறிக்கொண்டு
இப்பொழுதும் பல தமிழ் தேசியம் என்று நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகின்றார்கள், அவர்களுடைய ஒற்றுமைகள், அவர்களுடைய தூரப்பார்வை, அவர்களுடைய கொள்கை திட்டங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுதும் அவர்களுடைய பின்னணி, அவர்கள் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள், தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற மக்கள், வடமாகாண மக்கள் சலிப்பு தட்டி போயிருக்கிறார்கள் அவர்கள் மீது. அந்த சலிப்பும் கூட என்பிபி கட்சிக்கு வாக்குகளை தள்ளி விடுவது போல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட எடுத்தவர்கள் எல்லோரும், பணம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் தாங்களும் கட்சியொன்றை ஆரம்பித்து தாங்களும் தமிழ் தேசியத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தாங்களும் தமிழ் தேசிய மூலதனமாக வைத்து இந்த வடமாகாணம் கதிரையை பிடிக்கலாம், அல்லது விலை கொடுத்து காசை கொடுத்து வாங்கலாம், ஆதரவுகளை காசை கொடுத்து வாங்கலாம் என்று பல வழிகளாக முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட ஒரு பெரிய ஒரு வெடிப்பு அல்லது பெரிய ஒரு சம்பவம் அல்லது பெரிய ஒரு துன்பியலான சம்பவம் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற விடயம் வாக்குகளை உடைப்பது. அது அனுரா கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள், டக்ளஸ் தேவானந்தா தமிழரசு கட்சி, சைக்கிள் கட்சியாக இருக்கட்டும், இவர்களுடைய வாக்குகளை உடைப்பது எப்படி? அந்த ஒவ்வொரு கட்சியிலே அங்கத்தவர்களாக இருக்கிறவர்களுக்குள் வேறுபாட்டை, பாகுபாட்டை அல்லது சாதி வேறுபாடுகளை அல்லது அவர்களிடத்திலே ஏதோ ஒரு சம்பவங்களை திணித்து புதைத்து அங்கே ஒரு பூகம்பத்தை கட்சிக்குள் பூகம்பம், அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த சலசலப்பு போன்று மற்ற கட்சிக்குள்ளேயும் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் கூட அதிலேயே நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். சைக்கிள் கட்சியில இருந்து இப்பொழுது இல்லாவிட்டாலும் மணிவண்ணன் அவர்கள் வெளியே சென்றதின் பிற்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பற்றி, கஜேந்திரனை பற்றி சரியோ தவறோ சில குற்றங்களை பகிரங்கமாக தொலைக்காட்சிகளிலே கூறிக்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே அப்படியான நிகழ்வுகள் மான் கட்சிக்குள்ளே, தங்கு கட்சிக்குள்ளே என்று பலவாறாக நடைபெற்றுக் கொண்டது. இருந்தாலும் தமிழ் தரப்பும் முடிந்தவரை தமிழ் தரப்பு என்று கூறுவதில் சுமந்திரன் ஒரு தேவைப்பாடு இருப்பதன் காரணத்தினால் சுமந்திரன் அந்த முதலமைச்சராக தான் எப்படியாவது ஆகிவிட வேண்டும், ஸ்ரீதரனை தவிர்த்து தான் தன்னுடைய மெஜாரிட்டியிலும் மற்ற யாராக இருந்தால் ஸ்ரீதரன் தவிர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுடைய காலை கழுவுவதற்கும் சுமந்திரன் அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சுமந்திரன் பல கட்சிகளுடைய கூட்டமைப்பு, 6 கட்சிகளுடைய கூட்டமைப்பு, அப்படி இப்படி என்று பல வழிகளாக வடமாகாணத்திலே தனக்கு தேவையான வாக்குகளை சேர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே தான் செம்மணி புதைகுடி விவகாரத்தில் இவ்வளவு காலமும் அக்கறை செலுத்தாத சுமந்திரன் செலுத்தி கொண்டிருக்கிறார். காணி விடுவிப்பிலே மற்றும் பல விடயங்களில் சுமந்திரன் சட்டத்துறையில் ஊடாக மக்களுக்கு தேவையான நல்ல வேலைகளை, நல்ல சேவை திட்டங்களை ஆற்றிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சேவை திட்டம் நிச்சயமாக நாங்கள் கொச்சையாக பேசக்கூடாது. உண்மையிலே நாங்கள் வாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படியான ஒரு சட்டத்தரணி தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்தது. இருந்தாலும் கூட அவர் முன்னாள் போராளிகளை அரவணைப்பது, உதிரி கட்சிகளாக இருக்கின்ற சந்திரகுமார் கட்சி, அப்படி இப்படியாக இருக்கின்ற கட்சிகளை உள்ளே வாங்குவது, அதாவது முன்னாள் போராளிகள் என்றால் அந்த முன்னாள் போராளிகளுடைய பின்னணியை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் முன்னாள் போராளிகளாகத்தான் இருந்தார்கள். விரும்பி போராட்டத்துக்கு சென்றார்களா, அழைத்து செல்லப்பட்டார்களா, பலாத்காரமாக இழுத்து செல்லப்பட்டார்களா, அவர்கள் இப்பொழுது என்ன பின்னணியில், யாருடைய பின்னணியில் இருக்கிறார்கள், புலனாய்வுத்துறையின் பின்னணியில் இருக்கிறார்களா? ஒரு சில கிளிநொச்சியில் கூட ஒரு சில பிரமுகர்கள் புலனாய்வுத்துறையின் பின்னால் இருக்கின்றார்கள் என்று ஸ்ரீதரனால் ஒதுக்கப்பட்ட, சுமந்திரனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இப்பொழுது பகிரங்கமாக ஸ்ரீதரனை எதிர்த்து கொண்டு சுமந்திரனுக்கு ஆதரவாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே நாமல் அவர்களுக்கும் கிளிநொச்சியிலேயாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்திலேயாக இருக்கட்டும் சற்று அலை வீசிக்கொண்டிருக்கிறது. சஜித் அவர்களுடைய அலை அது ஓய்ந்து போய்விட்டது என்றுதான் கூற வேண்டும். அவருடைய ஆட்சி அல்லது அவருடைய அரசியல் திட்டங்கள், ரணிலுடைய அரசியல் திட்டங்கள் இவை வயோதிபர் மடத்தில் கொண்டு போய்விட்டு அந்த அரசியல் திட்டத்தை செய்கின்ற அளவிற்கு சென்று விட்டது. காரணம், பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்பு, அதாவது நீதி அமைச்சரை
ராஜினாமா செய்ய வேண்டும் நீதியமைச்சர் என்று எடுத்த வாக்கெடுப்பிலே சஜித் பக்கத்திலே இருக்கின்றவர்கள் கூட சஜித்துக்கு எதிராக வாக்களித்து என்பிபிக்கு ஆதரவாக நீதியமைச்சருக்கு ஆதரவாக வாக்களித்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது 45% ஆதரவாக இருந்து வென்ற அனுரா கட்சி பின்பு 65% பின்னர் இப்பொழுது அவர்களுடைய திரைசேரியில் இருக்கின்ற பணத்தினுடைய அதிகரிப்பும், அதாவது வரி அறவிட்டு அதனூடாக அவர்கள் செய்கின்ற செலவுகள், அதனூடாக அவர்கள் செய்கிற அபிவிருத்திகள், இவை அனைத்தையும் வைத்து மக்களும் புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அனுராவுக்கு 75% கிட்ட ஆதரவு மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆதரவினுடைய ஒரு பங்கு யாழ்ப்பாணத்திலேயும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது புனையப்படுகின்ற பொய்யோ அல்லது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாகவோ தயவு செய்து நினைக்காமல் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். தமிழ் கட்சிகள், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகளிடையே இருக்கின்ற வேறுபாடுகள், குழப்பங்கள் மற்றும் பதவி ஆசைகள், அந்த தமிழ் தேசியத்தை விற்பனை செய்கின்ற விதங்கள் அனைத்தும் வடமாகாண மக்களுக்கு தெரிந்துவிட்டது, தெரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் வேறு வழி இல்லை. ஆளுகின்ற கட்சி அனுராவினுடைய கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அனுராவுக்கு ஆதரவாக யார் களமிறங்குகின்றார்களோ அவர்களை ஆதரித்தால் வடமாகாணத்துக்கு நல்லது நடக்கும் என்பதை மக்கள் ஊர்ஜித்து அவருடைய பக்கம், அதாவது அனுராவினுடைய பக்கம் அலை மாறிக்கொண்டிருப்பதை மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பகிரங்கமாக பலர் செவிகளை வழங்கினாலும் சரி, பகிரங்கமாக ஸ்ரீதரன் மேடைகளிலே பேசி ஒவ்வொரு கிராமங்களில் சென்று ஆதரவை திரட்டினாலும் சரி, அல்லது சுமந்திரன் பல வழிகளாக தன்னுடைய தமிழ் ஆதரவு இருக்கிறது, தமிழ் மக்களின் சேவையாளர் என்று கூறினாலும் சரி, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு சிலர் திடீரென்று உதித்து வந்து நாங்கள் சில வழி வருவோம் வரமாட்டோம் என்ற தொனியிலே பேட்டிகளை கொடுத்தாலும் சரி, அனுராவினுடைய கட்சிக்கு ஒரு பெரிய அலை வடமாகாணத்திலே இருப்பது வடமாகாண மக்களுக்கு நல்லதாக இருக்கும். வடமாகாண மக்களுக்கு ஒரு அவர்களுடைய வறுமைகள், அவர்களுடைய தேவைப்பாடுகள், காணி வெடிப்புகள், இப்படி பல விடயங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏறுமுகமாக அல்லது ஒரு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் கூட மக்கள் எதிர்பார்ப்பது போல அல்லது மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பது போல தமிழ் தேசியத்திலே விரும்பப்படுகின்ற, எழுதி வைத்திருக்கப்படுகின்ற 13வது திருத்தச் சட்டம், வடக்கு கிழக்கு இணைப்பு, 2009 இனப்படுகொலை, இவை மூன்றும் நிச்சயமாக அனுரா அரசால் மேற்கொள்ளப்பட மாட்டாது. இதை நம்பி யாரும் வாக்களிக்க முடியாது, வாக்களிக்க கூடாது. ஆனால் அவர்கள் மற்ற விடயங்களிலே நிச்சயமாக மூவின மக்களுக்கும் ஒற்றுமையாக, சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் குறைபாடில்லாத ஆட்சியை அனுரா அரசு, என்பிபி அரசு தரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையிலே நாங்கள் ரஜீவன் அவர்களையோ, வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே இளங்குமரன், ஸ்ரீஸ்கந்தராஜா அல்லது சந்திரசேகர், இவர்களை நாங்கள் கூறவில்லை, இவர்களுடைய சேவைகளை எடுத்து கூறவில்லை. அனுராவினுடைய நகர்வு, அனுராவினுடைய கொள்கை, அனுராவினுடைய போக்கு, அனுராவுடைய குணம், அவர் இரவு பகலாக பாடுபடுகின்ற விதம், இலங்கை அனுராவின் கையில் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது, அதன் பிற்பாடு எப்படி இருந்தது, அந்த வந்ததன் பிற்பாடு இவ்வளவு அனர்த்தங்கள், பல செலவுகள், பல துன்பியலான எதிர்ப்புகள், போதை வஸ்து கும்பலால் அவருக்கு ஏற்பட்ட அபாயங்கள், பாதாள உலக குழுவை அடக்குவதற்கு பட்ட பாடு, பட்டு கொண்டிருக்கின்ற பாடு, போதிய அடியோடு அழிப்பதற்கு பட்டு கொண்டிருக்கின்ற பாடு, மற்றும் பல தொலைபேசி இலக்கங்களை அறிவித்து ஊழல்களை ஒழித்தது, பெரிய பெரிய முதலையாக இருந்த முன்னைய ஆட்சிக்காரர்கள் வளர்த்து வைத்திருந்த முதலைகள், முன்னைய ஆட்சிக்காரர்கள் வளைத்து வைத்திருந்த அந்த ஊழல் முதலைகளை பிடித்து வாலையும் காலையும் கட்டி கழுத்திலே தூக்கிலே போடுகின்ற அளவிற்கு கட்டி போட்டு சிறையிலே வாட வைத்திருக்கிறார்கள். பிள்ளையானில் கை வைக்க முடியாத அளவில் இருந்த பிள்ளையானை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறார்கள். அதைவிட குண்டுவெடிப்பு, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்புக்கு சூத்திரதாரியாக இருந்த அந்த சுரேஷ் சாலை அவர்களை அழைத்து உள்ளே வைத்து நோண்டென்று நோண்டிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல வழிகளாக உண்மைகள் கக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பலர் அதுக்குள்ளே அந்த கொலை, அந்த குண்டு வெடிப்புக்கு சூத்திரதாரியாக இருந்திருக்கிறார்கள், மூளையாக இருந்திருக்கிறார்கள், முதலீட்டாளர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பல வழிகளாக
அது எப்படி, எதற்காக, யாரால் ஏற்படுத்தப்பட்டது, இதை அனைத்தும் துல்லியமாக வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. 50 கால இடைவெளிக்குள் இலங்கையிலே மாறுபடாத அந்த ஊழல்வாதிகள் போதை வஸ்து கும்பல்களை வளர்த்து கொண்டு வந்த இடத்தில் அவர்களை அழிப்பதற்கு அதாவது அந்த அடியோடு ஆணிவேரோடு அழிப்பதற்கு மிகவும் பாடுபட்டு கொண்டிருப்பது அனுரா அரசு. தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தங்களுடைய பாதையை மக்களுக்காக அமைத்து நாம் வெற்றி நடை போட்டு கொண்டிருப்பது இருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இங்கே நாங்கள் சிங்களவன், தமிழன், இஸ்லாமியன் என்று பார்க்காமல் இலங்கைக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கைக்குள் தான் வடக்கு கிழக்கு இருக்கிறது, ஈழம் இருக்கிறது. எங்களுடைய ஈழ மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சுய உரிமையா இருக்கட்டும், எங்களுடைய தேவைப்பாடுகளாக இருக்கட்டும், அத்தனையும் கல்வி மூலமாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தூர பார்வையோடு பெற்றோர்கள், மாணவர்கள் நகர்ந்து மற்றவர்களுடைய அந்த மிகைப்படுத்தல் கருத்துக்கள், மிகைப்படுத்த ஜால்ரா வார்த்தைகள் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் தங்களுடைய அபிலாசைகளையும் எங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கும் கல்வியால் எங்களுடைய சமூகத்தை உயர்த்தித்தான், அந்த கல்வி ஆயுதத்தால் தான் நாங்கள் உயர்ந்து செல்ல முடியும். அந்த வகையிலே நாங்கள் நல்லவர்களோடு சேருவோம், நல்லவர்களுக்கு வாக்களிப்போம். நல்லவர் ஒருவரை நாங்கள் வடமாகாணத்துக்கு முதலமைச்சராக்குவோம். அவர் நல்லவர் யாராக இருந்தால் தானாகவே தண்ட பணத்திலே தன்னால் முடிந்தவரை செய்யக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். ஊழல்வாதியாக இருக்கக்கூடாது, பண ஆசை பிடித்தவராக இருக்கக்கூடாது, பண தேவை இருக்கக்கூடாது. அதே வேளையிலே தூரப்போக்கிலே அவருக்கு இதுவரை காலம் அவர் பல சேவைகளை ஆற்றி இருக்க வேண்டும், பல உதவிகளை செய்திருக்க வேண்டும். இப்படி பல தகமைகள் தேவைப்படுகின்றன. அப்படி தகமை உள்ள வடமாகாணத்தை சேர்ந்த ஒருவர் என்பிபி கட்சியிலிருந்து வெளியே இருந்து அழைத்து வரப்பட்டு அவர் என்பிபி கட்சிக்கு ஆதரவாக மத்தியை அனுராவும் வடமாகாணத்தை அந்த நபரும் ஆள வேண்டும். ஆள்வதன் ஊடாகத்தான் வடமாகாணம் முன்னேற்றத்துக்கு வரும். வெறும் வார்த்தை வசனங்களோ அல்லது மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதோ அல்லது வெற்றி வேட்டான டிசிசி ஒன்று கூடல்களில் அடிபடுவதோ, கூத்தாடுவதோ, ஆர்ப்பாட்டங்கள் செய்வதோ, வெறும் ஈகங்கள், இழப்புக்கள், மாவீரர்கள், புலிகள் என்று அந்த பதாகைகளையும் அதனை விற்று மூலதனமாக கட்சி நடத்துவதோ, இவர்களை ஒதுக்கி 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 வைத்து எரித்து விட்டு அந்த சாம்பலை நீராக எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு நிச்சயமாக வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் ஒரு புதிய முகம், ஒரு உத்வேகமான முகம் வருவதற்கு மக்கள் பாடுபட வேண்டும். இதுதான் லங்காபோர் ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஊடக கருத்து பொதுமக்களுடைய, சமூகத்தினுடைய நன்மை கருதி, அதிலேயும் மாணவர்கள், எதிர்கால சந்ததிகளுடைய நன்மை கருதியும், அவருடைய கல்வி கருதியும், அவர்களுடைய முன்னேற்றம் கருதியும், எங்களுடைய ஈழத்தமிழுக்காக பாடுபட்ட அந்த ஏக்கத்தோடு இறந்த அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கும் நாங்கள் பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.